ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டி தான் பார்க்க போகிறோம். ஆர்டின்றது ஒரு வாழ்க்கைக்கே ரொம்ப எசென்ஷியல் திங் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதோட புரிதல் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது நான் நினச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆர்டின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். ஓகேவா? ரெக்கரிங் டெபாசிட்னால் இந்த கோல்ட் ஷீட்டெல்லாம் கட்டுவோம்ல, அதை மாதிரி மந்த்லி நம்ம அமௌண்ட் அதாவது நம்ம கையில் வைக்கிறதுக்கு பதிலாக பேங்க்கில் போட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டி. ஓகேவா? இதில் டிஎம்பி பேங்க்கோடதும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடதும் போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட அந்த 2 பேங்க் தான் பர்சனலாக இருக்குது. மற்ற பேங்க்ஸில் எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் 2லேயுமே போட்டிருக்கேன். ஸோ டிஎம்பியில் நான் ரீசெண்டாக தான் போட்டிருக்கேன். எனக்கு அதுனே என்ன பெருசாக தெரில. பட் ஹெச்டிஎஃப்சியில் நான் முன்னாடியிலேருந்தே போட்டிருக்கேன். அந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்றது இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நம்ம நினச்ச நேரத்தில் அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். உடனே க்ளோஸ் பண்ணால் 2 மினிட்ஸில் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் க்ரெடிட் ஆயிடுது. ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம கையில் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல. சில நேரம் இன்கேஸ் நம்ம உடம்பு சரியில்லாமல் வரும்போது யூஸ் பண்ணணும், இன்கேஸ் இல்லை டக்குன்னு ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்கன்னா யூஸ் பண்ணணும், இல்லை காருக்கு எதாவது தேவைன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ஆர்டி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெச்டிஎஃப்சிக்கும் டிஎம்பிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்த மாதிரி இல்லை. மெயின்லி என்னென்னா, ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் 10 இயர் 6 மந்த்ஸ் வரைக்குமே போட்டுக்கலாம். இப்போ அமௌண்ட் 500 500 6 மாதத்தில் வரைக்குமே போட்டு நீங்கள் அதில் உள்ள பெனிஃபிட்டை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது டிஎம்பியில் தொடங்குறது 12 மந்த்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல. எதுக்கும் உங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆப் யூஸ் பண்ணுவேன். ஆப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஆப்பில் நாலேஜ் இல்லாதவங்க பேங்க்லேயே நேராக போய் இது பண்ணிக்கலாம். பட் ஆப்புன்றது போது ரொம்ப இப்போ நம்ம ஃபோன்லேயே எல்லாமே வந்துருச்சுல்ல. ஸோ நம்மளுக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி சேஞ்ச் பண்ணலாம். அது தப்பே கிடையாது. அட்மோஸ்ட் இயர்ஸ் 10 இயர்ஸ் தான். இப்போ சில இதிலலாம் 30 இயர்ஸ் 20 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன ஸ்மால் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி என்னோட ப்ரிஃபரன்ஸு. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வேரி ஆச்சுன்னா நீங்கள் வேறு எதுலையா ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் வேறு டேட்டாஸ் தேடும்போது இது மந்த்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் இருக்கணும். இப்போது 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கேல்குலேஷன் மட்டும் நான் இதில் காட்டியிருக்கேன். அதாவது மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி உள்ள வேரியேஷன்ஸு. நம்ம சின்ன மந்த்துக்கு போடும்போது நமக்கு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது. அதாவது குறைவாக மந்த்ஸ் போடும்போது, இல்லை குறைவாக அமௌண்ட்டை குறைவாக மந்த்ஸ் போடும்போது நம்மளுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது நிறைய மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ நான் அதையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். நான் ஒரிஜினலாக ஆப்பில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இல்லை. ஸோ என்னால் எடுக்க முடியலை. ஸோ உங்களுக்கு நோட்ஸாக எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த 500 ருபீஸ் நம்ம 12 மந்த்ஸ் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொத்தமாக 6000 ருபீஸ் கட்டியிருப்போம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டாக 240 ருபீஸ் வருது. 7.25% இன்ட்ரெஸ்ட்டில் வருதுன்னு போட்டிருந்தாங்க. வெறும் 240 ருபீஸ் தான் வருது. அதுக்கு ஒருக்கா நான் அதை ஆர்டியில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. 240 ருபீஸுன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. அதை மாதிரி கையில் இருந்தால் இந்த 240 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்காது. கரெக்டுங்களா? அதை மாதிரி இந்த 500 ருபீஸை மந்த்லி எடுத்து வைக்கிறோன்னா அந்த மந்த்லி எத்தனை தடவை இந்த 500 நம்ம செலவுக்குன்னு சொல்லி எடுப்போம். அப்போ அந்த 6000மே கரெக்டாக நம்ம கையில் ரெடி ஆகுமான்றது தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இதை ஒரு ஆர்டியில் போட்டு வைக்கும்போது இது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? இது 2500 ருபீஸை ஒரு 12 மந்த்ஸுக்கு நம்ம போடுறோன்னு வைங்களேன். அப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ போட்டிருப்போம்னா 30,000 ருபீஸ் நம்ம உள்ளே சேவ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1198 ருபீஸ் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி 5000 ருபீஸ் 12 மந்த்ஸ் போட்டுறோன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா 60,000 ருபீஸ் சேவ் பண்ணியிருப்போம். கூட நம்மளுக்கு 2396 ருபீஸ் கிடச்சிருக்கும். இந்த 2396 ருபீஸ்க்கும் இந்த 54,000 ருபீஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா கரெக்டாக 5 இயர்ஸ். ஓகேவா? இது 1 இயர் சேவ் பண்ணியிருக்கு, இது 5 இயர்ஸ் சேவ் பண்ணியிருக்கு. சரியா? சேம் அமௌண்ட் ஆஃப் 5000 ருபீஸை அந்த 1 இயர் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக 5 இயர்ஸ் சேவ் பண்ணோன்னா லிட்ரலி நம்மளுக்கு 54,000 எக்ஸ்ட்ரா வருது.
அரௌண்ட் 55,000 கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. என்ன கேட்டோம்னா இந்த 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்மளோட பெனிஃபிஷியல் அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இயர்லி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு 5 இயர்ஸ் அப்படி கண்ணை மூடிட்டு இருந்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 3 lakh சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 55,000 961 ஒரு 40 rupees தானே ஷார்ட் ஆகுது. இந்த ரூபாயை நம்ம ஆட் பண்ணோன்னு வைங்களேன் 3,55,000 நம்ம கையில் இருக்கும். சொலையா ஒரு பெரிய அமௌண்ட்டு, டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மளால் சேர்க்க முடியாது. அப்படி இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எப்படி சேர்க்குறது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டியை நான் எதுலங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஆர்டின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ஆர்டி எஃப்டின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதை எந்தெந்த இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து யாருமே சொல்ல மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது. ஆர்டி வந்து என்ன எதில் யூஸ் பண்ணலான்னா, இப்போ 1 year கழித்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும்ல. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை ஒரு கோல்டு கிடைக்கணுமோ. இப்போ கோல்டு வந்து சீட்டு நம்ம எடுக்கிறோம்ல, கோல்டு சீட்னா கடையில் பே பண்ணுற சீட்டு சொல்லலை, நம்ம இப்போ கோல்டு அடகு வைக்கிறோம்ல. இப்போ அதை அடகு வச்சு ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கோன்னு வைங்களேன். அந்த அமௌண்ட்டை வந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த ஆர்டி வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இல்லாட்டி ஃபீஸ் கட்டுறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு 50,000 ஃபீஸ் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 50,000 ஃபீஸை இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் கட்டணும்னு வைங்களேன். இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா அதை 12 பிரித்து அதை மந்த்லியாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆர்டியில் போட்டுகிட்டே வரலாம். ஓகேவா? ஆர்டியில் போடும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 50,000 rupeesன்னு வைங்களேன். இப்போ 12 months வருதுன்னா நம்ம அந்த 50,000 rupeesஸை அந்த 12ஆல் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணி மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னா மந்த்லி ஆர்டியில் போட்டுகிட்டே வரணும். ஆர்டியில் போடும்போது அந்த இயர் எண்டு முடியும் போது உங்களுக்கு வந்து லம்பாக அமௌண்ட்டும் வரும். நீங்கள் போய் மொத்தமாக ஃபீஸும் கட்டிக்கலாம். அதே இது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் வருது. அதனால நம்மளுக்கு ரொம்ப லாபம் தான். ஓகேங்களா? அதை வேணால் நான் ஒரு கேல்குலேஷனாக போட்டு காட்டுறேன். இல்லாட்டி நான் வந்து இது ஆர்டியை வச்சு எப்படி வந்து அடகு வச்ச நகையை மீட்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுவேன். அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கலன்னு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா கைஸ்? பாய் கைஸ். இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எஃப்டினா என்ன, எஃப்டி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய் கைஸ்.